எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாதுங்க. இந்த மாதிரி பூரி வரதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா தெளித்து விட்டு நல்லா டைட்டாக வந்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. இதே வந்து சப்பாத்திக்கு அப்படின்னா லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுக்கணுங்க. பூரிக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா மொறுன்னு வரதுக்காக ரவை வந்து ஆட் பண்ணுறோங்க. அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போவே வந்து உருண்டை பிடிச்சி நம்ம பூரி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மாவு வந்து வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உருண்டை பிடிச்சிட்டு பூரி கல்லில் வந்து நல்லா அமுத்திட்டு ஒவ்வொன்றா சுட்டெடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். படப்படப்படன் மூஞ்சிருங்க நீங்கள் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே. ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து மிகப்பெரிய ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி தாங்க. 1க்கு 2 எக்ஸ்ட்ராவே உள்ளே போகுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.